வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி தமிழகத்துக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து மெல்ல வடக்கு நோக்கி நகரும் என்பதால் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமை நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தொடர்ந்து வெப்பச்சலமை சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமை கிடைக்கும். அதே வேளையில் தென்மேற்கு பருவமழையும் வருகிற நாட்களில் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று முதல் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் தென்மேற்கு பருவமழை கனவாய் பகுதிகளுக்கு சாரமழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று மாலை நேரங்களில் பரவலாக கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மண்டலங்களுக்கு முன்னேறி வந்து சாரமழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும். வரும் நாட்களில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு வடக்கே சென்ற பிறகு படிப்படியாக தீவிரமடைந்து ஒடிசாவில் வடக்கு பகுதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது உள் மாநிலங்களுக்கு சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மழை மிதமான மழை மட்டுமே கிடைத்தது. அதே வேளையில் இன்று பரவலான மழை பொழிவாக கிடைக்கும். அதேவேளை நேற்று வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே கிடைத்தது. அதாவது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே கிடைத்தது. ஆனால் சென்னைக்கு மட்டுமே ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைத்தது. அதுவும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே பதிவானது. இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை சென்னைக்கு இன்று மேகம் சூழ்ந்து காணப்படும் ஒரு மந்தமான வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை தென் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்றும் மேகம் சூழ்ந்து காணப்படும். எப்போது வேண்டாலும் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை வர வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் பாபநாசம் அம்பை இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது வேண்டாலும் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் அதாவது காலை நேரங்களில் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். மீண்டும் மாலை நேரங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும் என்பதால் தீவிரமாக இருக்கும் நேரத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்கும். இன்று திருநெல்வேலி வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் காலை நேரங்களிலே சற்று இந்த செங்கோட்டை தென்காசி குற்றாலம் இந்த இடங்களுக்கும் சாரல் மழை கிடைக்கும். அதனை ஒட்டியுள்ள உள்பகுதியிலும் முன்னேறி வந்து சாரல் மழை காலை நேரங்களில் கிடைக்கும். மீண்டும் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மழை கனமழையாக பெய்யும். அப்போது மீண்டும் சாரல் மழை எட்டி பிடிக்கும். அப்போது ஆலங்குளம் சுரண்டை சங்கரன் கோவில் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பெரும்பாலும் வடக்கு பகுதி பெரும்பாலும் அந்த பசுவந்தனை அந்த சுற்று வட்டாரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் எல்லையோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்திராயிருப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை தூறல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கிழக்கு பகுதி வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சாத்தூர் அருப்புக்கோட்டை இருக்கன்குடி சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலமை ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்கள் நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனை கிடைக்கும். அதே வேளையில் திண்டுக்கல் மாவட்டத்திலும் தெற்கு பகுதி என்று வெப்பச்சலனை ஒரு சில இடங்களில் கிழக்கு பகுதி கிடைக்கும். அதே வேளையில் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் கொடைக்கானலுக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பு. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று தேனிக்கே இன்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் தேனி வரை கனமழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டி இந்த உசிலம்பட்டி இதே இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு இன்று தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். அதேவேளை இன்று நேற்றை விட இன்று பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் கோயம்புத்தூர் மாநகரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும். வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று சேவூர் அதே வேளையில்
புஞ்சை புளியம்பட்டி சுற்று வட்டாரங்களில் ஓர் இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்துள்ளது. இன்றும் அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அன்னூர் சுற்று வட்டாரங்கள், புஞ்சை புளியம்பட்டி சுற்று வட்டாரங்களில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கு இன்று கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்திலும் இன்று வடக்கு பகுதி அங்கே லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பாலக்காட்டில் நுழையும் காற்று திருச்சி வழியாக தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்று கரூர் மாவட்டத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கரூர் மாவட்டத்தில் மழை கிடைக்கும். அதேவேளையில் கரூரை விட நாமக்கல் மாவட்டத்தில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி காற்று பயணிக்கும் என்பதால் திருச்சி வடக்கு பகுதி மழை கிடைக்கும். அதேவேளையில் புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் தெற்கு பகுதி மழை கிடைக்கும். வடக்கு பகுதி ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் அதாவது மேற்கு காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தெற்கு பகுதி அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுக்கோட்டை, சிவகங்கை, அதே வேளையில் வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களை ஒதுக்கி நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கு தெற்கு பகுதி கிடைப்பதை விட வடக்கு பகுதி அங்கே பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் வட மாவட்டங்களுக்கு நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், நெய்வேலி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதுவேளை தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இன்று தென்மேற்கு பரவலை சற்று அதிகரிக்கும். கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும். காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலன மழை நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளை ஆகஸ்ட் 7ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரமழை கிடைக்கும். தமிழகத்தில் வெப்பச்சலன மழையும் பரப்பில் அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 7ஆம் தேதி. ஆகஸ்ட் 8ஆம் தேதி நிகழ்வு சற்று வடக்கே நகரும் என்பதால் சற்று குறைவான பரப்பிலே வெப்பச்சலன மழை இருக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்தே காணப்படும். ஆகஸ்ட் 8ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்திருக்கும். நிகழ்வு சற்று வடக்கே ஆந்திராவுக்கு வடக்கே நகர்ந்துவிடும் என்பதால் வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்திருக்கும். அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து சீராக அதிகரித்தே இருக்கும். ஆகஸ்ட் 9ஆம் தேதி மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை பரப்பில் அதிகரித்து கிடைக்கும். ஆகஸ்ட் 9, 10, 11, 12 அதிகரித்து கிடைக்கும். நிகழ்வு சற்று வடக்கே நகர்ந்து தீவிரமடைந்து தரையில் ஏறி வடக்கு நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழை நீடிக்கும். காற்று பகுதிக்கு தென்மேற்கு பருவமழை இப்போது அதிகரித்ததை விட சீராக அதிகரித்தே அதாவது கணவாய் பகுதிகளுக்கு சாரமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரமழை கொடுக்கும் அளவுக்கு சீராக தொடர்ந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் வெப்பச்சலன மழை ஒரு நாள் கூடுதலாகவும் ஒரு நாள் சற்று பரப்பில் குறைந்த இடமாகவும் மாறி மாறி அமைந்துள்ளிருக்கும் வெப்பச்சலன மழை. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து கணவாய் பகுதிகளுக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வரும் நாட்கள் தொடர்ந்து அனைத்து நாட்களும் மழைப்பொழிவு வெப்பச்சலன மழை கிடைக்கும். அதே வேளையில் மாலை நேரங்களில் மழை பெய்யும் பொழுது ஒரு 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும். ஆனால் சென்னை கடற்கரையில் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. சென்னை மாநகரங்களில் 40 கிலோமீட்டராகவும் கடற்கரைகளில் அதாவது கடற்கரையில் இறங்கினால் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.